நம்ம எல்லாம் என்ன சொல்றோம் நம்மளை குறித்து? மனுக்குலம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அப்ப இந்த மனுக்குலம் எல்லாருக்கும் ஒரே தகப்பன் உண்டு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆதாம் என்கிற ஒரு மனுஷனிலிருந்து வந்து இருக்கிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒரே இரத்தத்தினாலே அவர் மனிதர்களை தோன்ற பண்ணி பூமியின் எல்லைகளிலெல்லாம் அவர்களை குடியிருக்க பண்ணினார். ஒருவனிடத்திலிருந்து தோன்ற பண்ணினாராம். யோசித்து பாருங்க, நமக்கெல்லாம் ஒரே தகப்பன் உண்டு. இன்னைக்கு சொல்லி கொண்டு இருக்கலாம், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், என்னுடைய கலர் இப்படி, நான் இங்கே பிறந்திருக்கேன், என்னுடைய ஜாதி இது என்று சொல்லி நாம பெருமை பாராட்டி கொண்டு இருக்கலாம் ஒரு மனுஷனாக மாம்சத்தின்படி. ஆனால் வேதம் சொல்லுகிற சத்தியம் என்ன தெரியுமா? நம்ம ஒரே மனுஷனிலிருந்து வந்து இருக்கிறோம், ஒரே தகப்பன் நமக்கு உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து ஹியூமன் பீயிங்ஸ், மனு குலம் என்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் அறிவிக்கும், வேதமும் அப்படி தான் நம்மளை பார்த்து சொல்லுகிறது. அப்போ அப்படிப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள், we are not animals. நம்மெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனுஷர்களாய் காணப்படுறோம், ஒரே தாய் தகப்பனிடத்தில் வந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ நம்முடைய இனம் என்னன்னா மனிதன் என்பது நம்முடைய இனமாய் காணப்படுகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்ட அல்லது இப்படி சொல்லப்படுகிறவருடைய கருத்து என்ன தெரியுமா? நம்மளை நீதிமானாக மாற்றுவதற்கு மாத்திரமல்ல, புதிய இனமாக மாற்றுகிறார் என்று சொல்லி அர்த்தம். வாசித்து பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:19, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகள் ஆக்கப்பட்டது போல. எந்த மனுஷனுடைய கீழ்ப்படியாமை மீறுதல்னால? ஆதாம் என்கிற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, மீறுதலினாலே அநேகர் அப்படின்னு சொன்னால் அவனிடத்திலிருந்து வந்ததான எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் எப்படியாக மாற்றப்பட்டார்களாம்? துன்மார்க்கராக, பாவிகளாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள். அல்லது கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக அல்லது பாவத்திற்குள் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரே ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால என்ன நடந்தது? எல்லாரும் பாவி என்கிறதான ஒரு பெயர் கிடைத்தது. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் நீதிமான்கள் என்கிறதான ஒரு பெயர் உண்டாக போகிறது என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு புதிய ரேஸ் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். இந்த ஹியூமன் ஃபாதருக்கு கீழே, ஆதாம் என்கிறதா அந்த ஹியூமன் ஃபாதருக்கு கீழே காணப்படுகிற இனமாகிய நம்மை இப்ப இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே தகப்பனுக்கு கீழே காணப்படுகிறதா பிள்ளைகளாக தேவன் மாற்றுகிறார். எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. துன்மார்க்கனை நீதிமானாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, இந்த இனத்தை சார்ந்த இவனை எடுத்து இன்னைக்கு தேவ பிள்ளை என்கிறதான ஒரு புதிய ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அப்ப அதற்கு இது அவசியம். ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்படுவதும், இந்த ஊமையின் வார்த்தையின்படி அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதும் இதற்கு அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது. ஏன் இது அவசியம் என்கிறதான கேள்வி எழும்பொழுது, இதற்கு தேவனானவரே இதற்காக மனிதனாக வெளிப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், கலாத்தியர் 3:11 வாசிக்கும், there is no other way, வேற வழியே இதற்கு இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான ஆகிறதில்லை என்று வெளியரங்கமாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, நியாயப்பிரமாணம் என்பது தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த கற்பனைகள், கட்டளைகள், அவரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டதான, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நியமங்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் அவர் சொல்றாரு, வாட் இஸ் த ரீசன் சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப நியாயப்பிரமாணத்தெல்லாம் கொடுத்து ஆண்டவர் அதெல்லாம் கை கொள்ள சொல்லி இருந்தாலும் அது தன்னுடைய பரிசுத்தம் இன்னதென்று மனுஷன் புரிந்து கொள்ளும்படியாகவும் கிறிஸ்துவனிடத்திலே அவனை நடத்தும்படியாகவும் கொடுக்கப்பட்டது. அது தேவன் தன்னுடைய இரக்கத்தை காண்பிப்பதற்கு, தேவன் தன்னுடைய நியாயம் என்ன என்பதை காண்பிப்பதற்கு, தேவன் தன்னுடைய பரிசுத்தம் என்னது என்று காண்பிப்பதற்கு, அவரை தவிர வேறு இரட்சகர் இல்லை என்பதை வெளிப்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்டதான காரியங்கள் அவைகள். அதை பரிசுத்தம் உள்ளது, அது பிழையற்றது, அது உண்மை. ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினால வெளியரங்கமான ஒரு சத்தியம் வெளியாக்கப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமான வெளிப்படுத்தப்பட்ட காரியமாயிருக்கிறது. கலாத்தியரை தொடர்ந்து வாசிக்கும் 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்க, நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதான்? கிறிஸ்துவனிடத்திலே நம்மை வழி நடத்துகிற உபாத்தியாயா இருக்கிறது. ஒரு கேட்டலிஸ்டா, ஒரு கைடை போல, ஒரு டீச்சரை போல. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அது கிறிஸ்துவனிடத்திலே
நம்மளை நடத்துகிறதாக, இதோ பார் உன்னுடைய இரட்சகர் என்று சொல்லி கிறிஸ்துவனிடத்திலே நம்மை நடத்துகிறதாக அது காணப்படுது.